ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பனங்கிழங்கு தான் நோண்ட போகிறோம். பனங்கிழங்கு எப்படி நோண்டுறேன்றது வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி நோண்டுறேன்றதை பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பனங்கிழங்கு தான் போட்டிருக்கோம். பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா சிட்டியில் யாரும் இப்போ அதிகமாக பார்த்துக்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு தெரியாது பனங்கிழங்கு எப்படி முளைக்குது, எப்படி எடுக்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு நோண்டுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம கையில் பனங்கிழங்கு போட்டிருக்கோம், அதை நோண்டுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி நோண்டுறேன்றது பாருங்க. இப்போ வந்து மழை பெஞ்சு தண்ணி ரொம்பிச்சுங்க, அதனால பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு கொஞ்சம் ஈரமாக இருக்கு. இது தெரியுதுங்களா, கொட்டையோட இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இதாங்க பனங்கிழங்கு, கொட்டையோட இருக்கு பாருங்க. இந்த கொட்டைக்குள்ளே தான் நம்ம வந்து பூ இருக்கும், பனங்கொட்டை பூ. அதை வெட்டி நான் உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னா நிறைய பனங்கொட்டை பூ ஒரு சிலதாக இருக்குது, பார்ப்போம். இதாங்க பனங்கிழங்கு. இப்போ வந்து சின்னதாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் முத்தனம் பழுகுது, இன்னும் கொஞ்சம் நாள் போன பழுகுது. இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து பனங்கிழங்கு நோண்டுறது எப்படின்றது போடுறேன். இந்த கொட்டையை வெட்டி இப்போ இதில் பனம்பூ இருக்கும், அதை நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு நான் நோண்டி வைக்கிறேன். இப்போதைக்கு அடுத்த பூ நோண்டுவோம், அடுத்த கிழங்கு நோண்டுவோம். இப்படி நோண்டிட்டு இருக்கேன் பாருங்க. இப்படிதாங்க பனங்கிழங்கு நோண்டணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நோண்டிட்டு இருக்கேன். கிழங்கு ஒன்று கட்டையாட்டு இருக்குது. இருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நல்லா இதுவாகிட்டு இருக்குது. கிழங்கு பாருங்க, நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஈரத்தில் கொஞ்சம் சரியாக இதுவாக தோல் வரலைங்க பார்த்தீங்கன்னா. பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டியில் பனம்பூ இருக்கும், அதை நோண்டுறதை காட்டுறேன், வெட்டும்போது காட்டுறேன். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நோண்டிட்டு இருக்கோம். எப்படி நோண்டுறேன்றது காட்டுவோம் வீடியோவில். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிழங்கு. இன்னொரு கிழங்கு அழகாக நோண்டி காட்டுறேன். அழகாக நோண்டி காட்டுறேன். நோண்டி வைக்கிறேன், இப்படி நோண்டி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது பனங்கிழங்கை பற்றி. இப்படி நோண்டிட்டு இருக்கேன் பாருங்க. கொஞ்சம் ப்ராப்பராக நோண்டணும். எனக்கு தெரிஞ்சது தான் நான் நோண்டிட்டு இருக்கேன், எப்படி நோண்டுறதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஈரமாக இருக்குங்க, அதனால தாங்க சரியாக வரமாட்டேங்குது. இப்போ அழகாக நோண்டுறோம் பாருங்க, எப்படி நோண்டுறோன்னு பார்க்குறேங்க. இந்த கிழங்கு நோண்டுறோம் பாருங்க, அது கொஞ்சம் வரிசையாக நோண்டணும். எனக்கு தெரிஞ்ச வரை நோண்டிகிட்டு இருக்கேன்.
பாருங்கள் ஈரத்தில் இருக்குது, அதனால தான் கிழங்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நோண்டிட்டு காட்டுறோம் ஃபுல்லாக எவ்வளோ நோண்டுறன்றது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நோண்டிட்டு இருக்கேன்னு பாருங்க. இப்படி தாங்க நோண்டணும். பாருங்க பழங்க கொஞ்சம் தண்ணியில் ஊறி இருக்கு, கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. போட்டோம் சரியா இதுவும் ஆகலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நோண்டிட்டு இருக்க பாருங்க. இதாங்க பனங்கிழங்கு பார்த்துக்குங்க. பார்க்க தெரியாதவங்க தெரிஞ்சுங்க வீடியோவில். இந்த நோண்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நோண்டுவேன், கொஞ்சம் பாருங்கள், நோண்டிகிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இதாங்க பனங்கிழங்கு. கொட்டை அழகா, இந்த இடம் அழகா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க பனங்கிழங்கு எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். நோண்டிட்டேன், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மண்ணாக இருக்குது, கொஞ்சம் அலசிக்கலாம், பக்காவாக இருக்கும். எப்படி நோண்டியிருக்கேன் பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிழங்கு நோண்டியிருக்கேன்னா, கொட்டையோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக நோண்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கொட்டை பாருங்கள். பனங்கிழங்கு எனக்கு தெரிஞ்சது நோண்டியிருக்கேன், பார்த்துங்க. சூப்பராக நோண்டியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் மண்ணாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த இடம் ரொம்ப ஈரமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியும் வீடியோவில். பார்த்தீங்கன்னா தெரியாதான் அங்கே பனங்கிழங்கு. இதுக்கப்புறம் எங்கள் அப்பா நோண்டுவார். அதை எப்படி நோண்டுறான்றது, நோண்டிட்டதுக்கப்புறம் எவ்வளோ நோண்டியிருக்கான்றதை நான் வீடியோவில் காட்டுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அதை பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை இருக்கும். இந்த கொட்டையில் பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை பூ இருக்கும். பனங்கொட்டை பூவை எப்படி நம்ம வெட்ட போகிறோன்றதை நான் வீடியோவில் காட்டுவேன். அந்த கொட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் தான், இந்த கொட்டையில் தான் பனங்கொட்டை பூ இருக்கும். அது சூப்பராக இருக்கும். இந்த பனங்கொட்டையை வெட்டும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க வீடியோவை. இதுக்கப்புறம் எங்கள் அப்பா நோண்டுவார். எங்கள் அப்பா நோண்டுவதை நான் கொஞ்சம் நேரம் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நோண்டியிருக்கேன். இதுக்கப்புறம் எங்கள் அப்பா நோண்டுவார். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தலையில் ஒரு வெள்ளையாக அதை எடுத்துச்சு.